எனக்குமே வந்து சௌந்தர்யா மேல இருந்த அந்த வெறுப்பு வந்து கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. அப்புறம் நீங்க உள்ள போய் என்ன பண்றீங்க? நீங்க போய் அத பூஸ்ட் அப் பண்றீங்க. எப்படி பூஸ்ட் அப் பண்றீங்க அப்படின்னா, உங்களுக்குள்ள வந்து ஒரு ஒரு காதல் காட்சி, இது எல்லாமே லைவ்ல பார்த்தா நமக்கு தெரியுது. இத்தன நாள் உட்காந்து அவங்க தான் லைவ்ல சொன்னாங்களே, நம்ம உட்காந்து ஸ்பேஸ்ல பேசுறோம். அத போய் ஒரு கன்டென்ட்டா கிரியேட் பண்ணி, அத வந்து அந்த நேரம் மட்டும் கிட்டத்தட்ட 2,00,000 பேர் பார்த்துருக்காங்க. இதுவரைக்கும் 2,00,000 பேர் இந்த இந்த ஷோவ பார்த்து நான் பார்த்ததே இல்ல. ஓகே. காதல் ப்ரொபோசல போய் 2,00,000 பேர் உட்காந்து பார்க்க போயிட்டாங்க. அந்த 2,00,000 பேர் பார்த்தத தாண்டி ஒளர்றாரு. லிட்டரலா வந்து ஹி இஸ் லைக் ஒளரிஃபையிங் ஆன் த ஷோ. கம்ப்ளீட்டா வந்து சௌந்தர்யா, 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 சௌந்தர்யா. சரிப்பா, சரிப்பா. லவ் ஒத்துக்கிட்டாங்கப்பா. ஓகேப்பா. ஏன்பா? அப்படி இருந்துச்சு எனக்கு. இதுல வந்து நான் விஜய் டிவி தான் பார்க்குறேன். ஏன்னா, இத்தன நாளா வந்து நம்ப தவறா நெனச்சுக்காதீங்க. யாருக்குமே ஸ்பீக்கர் குடுக்கலன்னு நெனச்சுக்காதீங்க. என்னுடைய கருத்துக்கள நான் முன்வைக்கிறேன். நீங்க நெனைக்கிறது தப்பு அப்டின்னா, நீங்க ப்ராப்பரான வாதம் வைங்க. அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு ஸ்பீக்கர் ரெக்வெஸ்ட் குடுத்துட்டு, நம்ப வந்து அத பத்தி விவாதிப்போம். ஏன் வந்து நான் ஃபர்ஸ்ட்டு இப்பயே ஸ்பேஸ் போட்டேன்னா, நான் தூங்கல. நேத்து நைட்லருந்து தூங்கல. எனக்கு கொஞ்சம் வொர்க் எல்லாம் இருந்துச்சு. இன் டெர்ம்ஸ் ஆஃப் திஸ் இந்த ட்ரிப்புக்காக. நான் நைட்லருந்து தூங்கல. நான் நைட்டு ஸ்பேஸ் போட்டேன்னா, அதுக்குள்ள இவனுங்கலாம் டைல்யூட் பண்ணி ஊர ஏமாத்தி வச்சுருவாய்ங்களே! முழிச்சு பார்க்கும்போது ஒரு 300, 400 ட்வீட் இருக்கும். அதே பார்த்துட்டு வயித்தெரிச்சல் பட்டு உட்காந்துட்டு இருக்கிறதுக்கு, இப்ப என்ன நடந்துச்சோ அத உட்காந்து பேசுனோம்னா, நீங்க அந்த மாரி நெனைக்கிறீங்களா இல்லையான்றத தெரிஞ்சுக்கலாம்ல. அதுக்காக தான் போட்டுருக்கேன். ஓகே. அடுத்து என்ன சொல்ல வந்தேன்? ஓகே. அம் பாருங்களேன் சென்ட்ரல் எதையோ பேசிட்டு நம்ம மிஸ் பண்ணிட்டோம். என்ன என்ன சொல்லிட்டு இருந்தேன் சுதர்ஷன்? எதோட நிறுத்துனேன் சொல்லுங்க? சுதர்சனுக்கு மட்டும் ஏன் ஸ்பீக்கர் குடுத்தேன்னு நெனச்சுக்காதீங்க. கடைய போட்டு அடுத்த செகண்டே நம்ம பக்கத்துல வந்து உட்கார்ந்தது தலைவன் தான். அதனால சும்மா பேச்சு துணைக்கு ஒரு ஆளாவது வேணுமே! அப்டின்னு நன்றி, சுதர்சனுக்கு வந்து நன்றி. ஸ்பீக்கர் என்ன என்ன சொல்லிட்டு இல்ல இருந்தீங்க? அவங்க ஃபேமிலிக்கு சொல்றதுக்காக அது சொல்லிட்டு இருந்தீங்க. அப்புறம் அதெல்லாம் உங்க ஆதாமியோட கதை வொர்க்னால தான் நைட் சொன்னேன். டைல்யூட் ஆயிரும்னு சொன்னீங்க ஐயா. ம்ஹ்ஹ்ம். நைட்டு பேசுறதுக்குள்ள. இவங்க அது எனக்கு அங்க பாருங்க சரியான லவ் முரண்பாடு ஐயா. சாரி ப்ரொபோசல் இருங்கய்யா, பேசுறதுக்கு லவ் நடுவுல. ப்ரொபோசல்ங்கய்யா. ப்ரொபோசலுக்கு முன்னாடியேங்கய்யா, நீ நீ டாஸ்க் சூப்பரா விளையாண்டு அது விளையாண்டுருக்க, இது விளையாண்டுருக்க. நீ பின்னாடி பேசவே இல்ல. எப்படி? நம்ப உட்காந்து 24 மணி நேரம் பேசி, இல்ல டெய்லி 5 மணி நேரம் ஸ்பேஸ் போட்டு உட்காந்து பேசுற நம்பலாம் முட்டா பசங்க. இவங்க பின்னாடி பேசவே இல்ல. அத நம்ம பார்க்கவே இல்ல. நம்ம நம்பிரணும். ஏடா டேய்! அது எப்படின்னா அந்த பூசணிக்காவெல்லாம் இல்லைங்கய்யா, யானை இருக்குல்ல, ஒரு பெரிய யானைக்குட்டிய வந்து அந்த மயிலிறகுல போய் இப்படி மறைச்ச கணக்கா இருக்க மாரி இருக்கு எனக்கு. அந்த அளவுக்கு ஒரு பெரிய உருட்டா இருந்துச்சு. எல்லாமே வந்து ஹி இஸ் லைக் ட்ரையிங் டூ ரெஜிஸ்டர் இந்த டைம்ல எல்லாருமே அதிகமா பார்ப்பாங்கன்றது தெரியும். அதனால என்னென்ன பாயிண்ட்ட எங்கெங்க போடணும் அப்படின்றத பண்ணாரு. ஆனா அது எப்படி இருந்துச்சுன்னா வந்து ரொம்ப எவிடென்ட்டா இருந்துச்சு. அவரோட இன்டென்ஷன் வந்து பார்க்கிறவங்களுக்கு தெரியாம இருக்கணும்ல. பார்க்கிற அத்தன பேர்த்துக்கும் எக்ஸப்ட் ஒரு ஒரு 69 பேர் கொண்ட குழு இருக்கு இல்லைங்களா? ஆர்மின்னு. அவிங்க வந்து என்ன பண்ணாலும் அது அவங்களோட கடமை. அத அவங்கள நம்ம குறையே சொல்ல முடியாது. ஏன்னா ரசிகர்கள் அவங்க வந்து அத அப்படிதான் சொல்லி ஆகணும். அது அத நம்ம அந்த பக்கமே நம்ம போ வேணாம். பட் வந்து ஜெனரல் ஆடியன்ஸ் இத பார்க்கிறவங்கன்றதுக்காக இப்ப நான் கூட சொல்றேன். இப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஜாக்லின பத்தி மட்டும் தான் பேசுற. இது வந்து இந்த ஸ்பேஸே கிடையாது. எனக்கு வந்து ஜாக்லின் பேசுனது புடிக்கல. இன்னைக்கு வந்து ஜாக்லினுக்கும் முத்துக்குமரனுக்கு நடந்த கான்வர்சேஷன் எனக்கு பிடிக்கல. முத்துக்குமரனும் ஓவர்போர்ட் போற மாரி இருக்கு. ஜாக்லின் ஓவர்போர்ட் போற மாரி இருக்கு. மஞ்சரி நெறைய இடத்துல வந்து எனக்கு வந்து அவங்க விளையாண்ட விளையாட்டு சரியா படல. ஐ மீன் இந்த 2 நாள்ல சொல்றேன். இவங்க 3 பேத்துக்குள்ள நடக்கிற கான்வர்சேஷன் ஒரு போராட்டமாட்டு இருக்கு. நீ ஃபர்ஸ்ட்டா? நான் ஃபர்ஸ்ட்டா? ஓகே. இப்ப மக்கள் என்ன நெனச்சுட்டு இருக்காங்க? இப்ப உன்ன பத்தி நான் எகைன்ஸ்டா ஒரு 2 பாயிண்ட் வச்சுட்டா, அவங்க என்ன நல்லவனா நெனச்சுருவாங்க. இல்ல புரியல. என்ட்றா பண்றீங்க? ஃபேமிலி ரவுண்ட் வரைக்கும் என்னென்ன பேசுனீங்க? சொல்றது எல்லாத்தையும் அழகா கேட்டுக்கிட்டு, ஆமாங்க, 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 ஆமாங்க அப்படிதான் இருந்தீங்க. அந்த ஒரு நாள்ல எப்படி உங்களுடைய எண்ணங்கள் வந்து இந்த அளவுக்கு கேவலமா போகும் அப்படின்றது எனக்கு தெரியல. அப்புறமேட்டு உள்ள போய் உட்கார்ந்து பேசின கான்டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு விஜே விஷால். சிம்பிள். விஜே விஷால இஃப் யூ வாண்ட் டூ டெல்னா நீங்க வந்து அந்த இடத்துல சொல்லியிருக்கணும். நீங்க உள்ள போய் பாய்ஸ் மேட்டர் புர்ல. ஆல்ரெடி மக்கள்லாம் பேசி பல்லாயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான ட்வீட்ட போட்டு கேவலப்படுத்தியாச்சு ஃபர்ஸ்ட்டு. ஓகே. உள்ள இருக்கவங்களுக்கு தெரியப்படுத்துறதுன்னா, நீங்க எல்லாத்துக்கும் தெரியப்படுத்தணும். செகண்டு. ஓகே. பீயிங் அ பாய் ஃப்ரெண்ட் அவரு போய் எப்படி பப்ளிக் அவங்க மனசு கஷ்டப்பட்டு புரியல. இத பத்தி இவங்க பேச மாட்டாங்க திரும்ப. இல்ல ஒரு 10 நாள், 15 நாள் வீட்ட விட்டு வெளில வந்தா இவங்களுக்கு தெரியாது. அந்த இடத்துல அது தெரியப்பட்டா அவங்களுக்கு வருத்தப்படும். இல்ல எனக்கு இந்த கான்டெக்ஸ்ட்டே புரியல. ஆ அண்ட் விஜே விஷால் வந்து மலுப்புலயும் மலுப்புங்க. கொஞ்சம் நெஞ்சம் மலுப்பு கிடையாது. விஜே விஷாலோட தங்கச்சி இந்த நம்ம பாக்கியலட்சுமி சீரியல்ல நடிச்சிருக்கும்ல, இனியா. அந்த புள்ள வந்தப்ப, அந்த புள்ள ரொம்ப தெளிவா சொல்லுது.
எனக்கு நம்ப எப்படி பார்க்குறோமோ, இதுவரைக்கும் வந்ததுலயே ஒழுக்கமா பேசுன ஒரே ஃபேமிலி அந்த பொண்ணு மட்டும் தான் நெனைக்கிறேன் நானு. ஏன்னா, ஆஸ் அ ஆடியன்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல எப்படி பார்க்குறாங்கன்றத ரொம்ப தெளிவா சொன்னாங்க. சிலர்லாம் வந்து ஒரு பெனிஃபிட்டுக்காக சொன்னாங்க. இந்த பொண்ணு ஃபர்ஸ்ட்டு 3 வாரம் தான் நீங்க பார்த்து விளையாண்ட மாரி இருந்தது. அதுக்கப்புறம் நீங்க விளையாடல. உங்க கேப்டன்சி டாஸ்க்ல தான் திரும்ப விளையாண்டீங்க. ஆ அண்ட் பார்ஷியாலிட்டி நீங்க பார்க்கலன்னு சொல்ல முடியாது. நீங்க பார்ஷியாலிட்டி கண்டிப்பா பார்த்தீங்க. அத தவிர உங்க கேப்டன்சி நீங்க ரொம்ப சிறப்பா பண்ணியிருந்தீங்க. அது உண்மதானே. ஆஸ் அ ஆடியன்ஸா நமக்குமே அதே வியூ தானே இருக்கு. பிளஸ் ஆ ஒரு விஷயம் வந்து உங்களுக்குள்ள மனசுக்குள்ள சாரி கேட்க சொல்லி அவரு சொன்னாரு. ஆனா அந்த விஷயத்த நீங்க கிளாரிஃபை பண்ணவே இல்ல. அத கிளாரிஃபை பண்ணணும்னு சொல்லும்போது மலுப்புறான். அது வந்து இல்ல லட்டு. அது வந்து எப்படிலாம் திருப்பதி போயிருந்தப்ப, பாத யாத்திரை இருந்தப்ப கால்ல செருப்பு போடாம போய் கல்லு முள்ளு குத்தி எதுக்குடா டைரக்ட்டா பேசு. ஆமா சொல்லல. எனக்கு அது எப்படி போகும்னு தெரியல. பயமா இருந்துச்சு. சொல்லிக்க. அட்லீஸ்ட் நீ பயப்படுறன்னு தான் தெரியும். அன்னைக்கு என்னென்ன பேச்சு பேசுன? விஜய் சேதுபதிக்கே இதுக்குள்ள வந்து பேசுறதுக்கு வந்து தகுதி கிடையாது, அருகதை கிடையாது. அவரு ஹோஸ்ட் அவரு வேலைய அவரு பார்க்கட்டும், என் வேலைய நான் பார்க்கட்டும்னு தான் தலைவன் வந்து லைவ்ல பேசினாப்ல. இங்க வந்து என்னன்னா, நான் அன்னைக்கே வந்து வீட்ல இருக்க சாரி கேட்டீங்களா? வீட்ல இருக்க எல்லாத்துட்டயும் கேட்டேன். ஏய் யார்ட்ட கேட்க சொன்னா நீ யார்ட்ட போய் உட்கார்ந்து கேட்டுக்கிட்டு இருக்க? அப்படின்னு தான் இருந்துச்சு. அது ஒரு மலுப்பு. அண்ட் இந்த ஒரு கான்வர்சேஷன் நான் இன் பிட்வீன் பார்க்கல. இன் பிட்வீன் ஏன்னா சோறு வந்துருச்சு. சோறு திங்க போயிட்டேன். ஓகே. இன் பிட்வீன்ல வந்து தலைவன் வந்து சௌந்தர்யா கிட்ட இந்த விஷயத்த எக்ஸாக்ட்டா இதே மாரி சொல்லி மன்னிப்பு கேட்டாரா? கேட்கலையா? தம்ஸ் அப், தம்ஸ் டவுன்? தம்ஸ் டவுன். ஓகே. ஏன்னா திரும்பவும் தலைவன் வந்து விஷ்ணு அட்ரஸ் பண்ணும்பொழுது, "இப்பதான் நீங்க சொல்லி முடிச்சீங்க. முடிச்சதுமே எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடா இருக்கு" அப்படின்னதுமே, "டேய்! என்றா சொல்ற நீ?" அப்படின்னு இருந்துச்சு. ஓகே. ஆ அடுத்து தலைவன் இன்னொன்னு பண்றாப்புல. டிங்கரிங்லயும் டிங்கரிங், உலகமாக டிங்கரிங் என்ன பண்ணாருன்னா, தலைவன் வந்துட்டு போய் உட்காந்துட்டு, உன் லைஃப்லயே முக்கியமான ஒரு இன்சிடென்ட். அந்த இன்சிடென்ட்ல இந்த சப்பாத்தி மாவ திரட்டி குடுத்தது நான் தான். அந்த கிரெடிட் எனக்கு தான் போய் சேரணும். இது கேட்டாங்களாம். விஜய் விஷால் வந்துங்க, ஒரு ஒரு மாரி ஒரு மரியாதை இருந்துச்சு எனக்கு அந்த பையன் மேல. இந்த பாக்கியலட்சுமி சீரியல்லாம் நடிக்கும்போது. உள்ள வந்து சரி ஒண்ணுத்துக்கும் ஓகே அப்படின்ற மென்டாலிட்டி வந்துட்டேன். ஆனா இப்ப எந்த அளவுக்கு தலைவன் வந்து கீழ இறங்கி போயிட்டாப்ல அப்படின்னா வந்து, யாராவது ஒருத்தவங்க வந்து இவர பத்தி ஒரு சின்ன பெருமை சொல்லும்பொழுது, உள்ள யாரும் ஊடால வந்துரக்கூடாது. என்னன்னா, எனக்கு இவன பிடிக்கும். நான் தான் ஃபர்ஸ்ட்டு சொன்னேன். நீங்க உடனே இப்ப இவன கூப்பிட்டுக்கிறீங்க. தீபக் அண்ணன் ஃபர்ஸ்ட்டு நான் தான் சீனியர்ன்னு சொன்னேன். இப்ப எல்லாரும் சீனியர்ன்னு கூப்பிடுறீங்க. அருண் வந்து என்கிட்ட தான் முக்கியமா சொல்ல வரான். அதையும் நீங்க சொல்ல விட மாட்டேங்கிறீங்க. அப்புறமேட்டு அந்த சப்பாத்திக்கு ஏதோ நீ அப்ரிசியேஷன் குடுக்க வர, அதுக்குள்ள பவித்ரா உள்ள பூர்றா. எனக்கு நான் மட்டும் எல்லாரும் வந்துருவீங்களா? நேத்து நீங்க லைவ் பார்த்தீங்களான்னு தெரியல. இது எல்லாமே நேத்து தலைவன் பண்ண பண்ண அழிச்சாட்டியங்கள் தான். எனக்கு வந்து அந்த அந்த பையன பத்தி பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல. போயிட்டு பொட்டி கட்டிட்டு வந்து போங்க. இன்னொரு ஒரு வாரம் சம்பளம் வாங்கிட்டு ஒரு நாளைக்கு தலைவனுக்கு 25,000 20,000 பணம் தராங்களாம். வாங்கிட்டு போக சொல்லுங்க. ஒரு ஒரு வாரம் பேமெண்ட். ஆ விஷ்ணு பத்தி மேபி நான் அந்த அளவுக்கு நீங்க ஏதாவது பாயிண்ட் சொன்னீங்கன்னா எனக்கு ஞாபகம் வரும்னு நெனைக்கிறேன். எனக்கு அந்த இடத்துல பார்க்கும்பொழுது இட் வாஸ் லைக் கம்ப்ளீட்லி ஒரு ப்ரொஜெக்ஷன் மிக்ஸ்டு கிரிஞ்சா எனக்கு ஃபீல் ஆச்சு. உங்களுக்கு அப்படிதான் ஃபீல் ஆச்சுன்னா சொல்லுங்க. இல்லன்னா வந்து நீங்க இப்படி பார்க்கக்கூடாது. நீங்க அப்படி பார்க்கக்கூடாது. நீங்க என் கண்லருந்து பாருங்க அப்படின்னு நீங்க சொல்லாதீங்க. அக்ரி டூ டிஸ்அக்ரின்னு சொல்லிட்டு அழகா அவங்கவங்க வேலைய பார்த்துட்டு போயிரலாம். உங்களுக்கு என்ன கருத்தோ தாராளமா அந்த கருத்துக்கள நீங்க சொல்லலாம். அத திணிக்க முடியாது. நானுமே உங்ககிட்ட திணிக்க முடியாது. நான் இந்த ஷோவ காலையிலருந்து லைவ்ல இப்படிதான் பார்த்தேன்னு நான் நெனைக்கிறேன். அது கியூட்டு, அவங்க லவ்வு அந்த கன்டென்ட்குள்ளேயே நான் போல. அத நான் டச் பண்ணவே இல்ல. இட்ஸ் தேர் பர்சனல். காலையில நான் ஒரு ட்வீட் போட்டது என்ன போட்டேன்னா, இப்ப எப்படி 2 சாபக்கேடு இருக்கு இந்த பிக் பாஸ்க்கு. என்னன்னா, டைட்டில் வின்னர் வந்து வாழ்க்கையில ஜெயிக்கவே முடியாதுன்றது ஒரு சாபக்கேடு எப்படியோ, பிக் பாஸ்ல காதல் வந்துச்சுன்னா, அது கையே கூடாது அப்படின்றதும் ஒரு ஒரு சாபக்கேடு தான். ஓகே. அப்படி நான் வந்து இந்த பிக் பாஸ் தமிழ் பிக் பாஸ பார்க்குறேன். இதுல வந்து இந்த 100% ஒரே ஒரு சதவீதமா வந்து அமீர், பாவனி வந்து அவங்க சேர்ந்துட்டாங்க. அது சந்தோஷமான விஷயம். அதனால நான் ஒரு ட்வீட் போட்டேன். என்னங்கய்யா தலைவன் வேற ஃபுல்லா நெகட்டிவிட்டி வெளில கிரியேட் பண்ணி விட்டுருக்காப்லயே! ஒரு வேள வெளில வந்து இருக்கிற நெகட்டிவிட்டிலாம் பார்த்துட்டு அம்மனியே ரிஜெக்ட் பண்ணிருமோ! அப்டின்னு நான் கேட்டதுக்கு உடனே வந்து எல்லாரும் பொங்குறாங்க. எதுக்கு எதுக்கு இப்டி பண்றீங்க? உங்களுக்கு வந்து நெகட்டிவிட்டி மட்டும் தான் பேச தெரியும். உங்களுக்கு வந்து இதே கிடையாது. நீ ஒரு அவள், நீ ஒரு இவள், நீ ஸ்பேஸ் போட்டு பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்க. அத பண்ற, இத பண்ற. நெறைய கமெண்ட் வந்துச்சு. ஓகே. அந்த கமெண்ட்டுக்குலாம் நான் பயப்படல. ஏன்னா வந்து உங்க ரிப்ளைய போய் நீங்க பார்த்தீங்கன்னாவே, நீங்க எந்த லட்சணத்துல ட்வீட் போடுறீங்கன்றது தெரியும். அதுக்கு உட்காந்து நான் வருத்தப்பட்டுட்டுலாம் ஸ்பேஸ் போடல. பட் ஆதங்கமா இருந்துச்சு அந்த லைவ் பார்க்கும்பொழுது எனக்கு லிட்டரலா. அதுக்கப்புறமேட்டு இப்போ ஒரு கான்வர்சேஷன் முத்து, மஞ்சரி, ஜாக்லின் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது எனக்கு யார் பண்றதுமே புடிக்கல. உங்களுக்கும் அப்படிதான் இருக்கா? உங்களுக்கும் வயித்தெரிச்சலா இருக்கான்றத மட்டும் சொல்லுங்க. ஒருத்தரா ஸ்பீக்கர் குடுக்குறேன். வரிசையா நானே ஆர்டர் சொல்லிர்றேன். குடுக்குறவங்க வகையில ஆர்டர் சொல்லிர்றேன்.
பாவத்துக்கு நான் கொஞ்சம் மணிக்கணக்கா பேசுவேன். அத நீங்க வந்து அனுசரிச்சு தான் ஆகணும். ஆனா நீங்க ஸ்பீக்கர்ன்னு வந்துட்டு என்ன மாரி நீங்க பேசுனீங்கன்னா, மத்தவங்க வந்து சொக்காய புடிச்சு கேள்வி கேட்பாங்க. அதனால கட் அண்ட் எதுனா ஷார்ட்டு எப்படியோ இந்த மாரி பேசுறீங்களோ பேசிக்கங்க. கொஞ்சம் லைட்டர் நோட்ல பேசுனீங்கன்னா, ஷார்ப்பா இந்த பாயிண்ட் இத பேசினாரு எனக்கு புடிக்கல அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்த ஆளுக்கு போனீங்கன்னா, எல்லாரும் மொத்தமா சேர்ந்து அடிக்கலாம். இல்லன்னா எல்லாரும் அடிக்கிறதா இருந்தாலும் மொத்தமா என்னால அடி வாங்க முடியாது. ஒருத்தரா அடிங்க நான் வாங்கிக்கிறேன். ஓகே. தன்னியலுக்கு ஸ்பீக்கர் குடுக்குறேன். நான் மறந்துருவேன். அடுத்து உதயாக்கு ஸ்பீக்கர் குடுக்குறேன். ஆ அடுத்து கார்த்திக்கு ஸ்பீக்கர் குடுக்குறேன். லதாமா சாரி லதாமா. அடுத்து லதாமாக்கு ஸ்பீக்கர் குடுக்குறேன். அடுத்து யாரு? ஷாலினி ஷாலினி, ஸ்ரீமதி. ஓகேங்களா? இப்போதைக்கு வந்து லைன் வந்து ஃபில் ஆயிருக்கு. கொஞ்சம் பொறுமையா இருந்தீங்கன்னா, அடுத்து ஒரு 4 பேர் வந்து லைன்ல இருக்கீங்க. உங்களுக்கு ஸ்பீக்கர் குடுக்குறேன். பிலிவன் கீழ இருக்கீங்க. நீங்க கொஞ்சம் ஹோஸ்ட்ல வந்து உட்கார முடியும்னா உட்காருங்க. இல்லன்னா பரவால்ல. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இஃப் யூ ஆர் கம்ஃபர்டபிள் வித் இட் யூ கேன் கம் அண்ட் சிட். ஏன்னா எக்ஸ்ட்ரா இன்னொரு ஸ்பீக்கர் குடுக்கலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓகே ரைட். BB8 என்ன அப்படியே அடி இடி மாரி விழும். எல்லாத்தையும் ஆர்டர் வைஸ் நாங்க கூப்பிட்டு மேல ஏத்துவோமா, இவரு வந்ததுமே சொய் அப்படின்னு கை தூக்குவாராம். தன்னியல் பேசுங்க தன்னியல். டாம் நீங்களே எல்லாம் பேசிட்டீங்க டாம். நானே எல்லாம் பேசிட்டேனா? நான் ரைட். இல்ல ஆக்சுவலா நீங்க சொன்னதுல 90% எனக்கு ஓகே. எனக்கு ஒரே ஒரு இதுதான்னா அந்த நீங்க ஒரு பாயிண்ட் சொன்னீங்கல்ல இந்த மாதிரி BB8ல இருக்க லவ்லாம் சக்சஸ் ஆகாம போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் சொன்னீங்கல்ல, அதுல மட்டும் எனக்கு ஒரே ஒரு சேஞ்ச் என்னன்னா, இவங்க யாருமே பிபில வந்து லவ் பண்ணவங்க இல்லல. விஷ்ணுவும் சரி, சௌந்தர்யாவும் இல்ல அர்ச்சனாவோ கரெக்ட் அருணும், கரெக்ட் கரெக்ட். அவங்க எனக்கு வந்து வெளியில என்னன்னா இருக்க அந்த பேர்ல அதே வீட்டுக்குள்ள கரெக்ட்டுங்க. அதான் நான் அந்த காதலுக்குள்ள நான் போலன்னு நான் சொல்லிட்டேங்க. கம்ப்ளீட்டா நான் போல. எனக்கு சரி சரி சரி. அர்ச்சனா and அருண்குள்ள பார்க்கும்பொழுது ஒரு ரியாலிட்டி எனக்கு தெரிஞ்சுச்சு. அவங்க 2 பேரும் எனக்கு ஆஸ் அ வியூவரா நான் அத பார்க்கும்பொழுது, அதுல ஒரு ரியாலிட்டி எனக்கு தெரியுது. ஓகே. ஏன்னா சவுண்ட் என்ன மாரி ரியாக்ட் பண்ணுவாங்க எல்லாமே எனக்கு என்னால புரிஞ்சுக்க முடியுது. எங்க காத்து பயங்கரமா வருதுங்க. யாருக்குங்க? மியூட் போடுங்க பிலிவின். தண்ணீர் உங்களுக்கா? நானு சாரி. நடு ரோட்ல நின்னு பேசிட்டு இருக்கீங்களா? போயிட்டு இல்ல இருக்கேன். இப்ப நான் கொஞ்சம் தள்ளி என்னன்னா, இப்ப வச்சுட்டேன். சீசனுக்கு ஒரு காதல் இருக்கும்லங்க. அத வச்சு நான் மீன் பண்ணி சொல்ல வந்தேன். பட் மேபி அது ஓகே அந்த ஓகே. அளவுக்கு போக வேணாம்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அத நான் அவாய்ட் பண்ணிக்கிறேன். ஒண்ணும் தப்பு இல்ல. இல்ல 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 திருத்திக்கலாம். நான் தப்புலாம் சொல்லல. நான் அதுக்கு ஒரு டவுட் தான், அத கேட்டேன் நானு. எனக்கு இல்லங்க. வந்து அது வந்து எப்படின்னா பிக் பாஸ்க்கு அந்த சாபக்கேடுன்னு நான் சொன்னேன். நீங்க வந்து வெளியில அந்த காதல் வந்திருக்குன்னு சொல்றீங்க. ஆனா எனக்கு வந்து ரிலேட் ஆயிடுச்சு. ஏன்னா வந்து தலைவன் வந்து போன சீசன்ல பூர்ணிமா கிட்ட இதே தானே பண்ணாப்ல. அது அதெல்லாம் ரைட்டு. எனக்கு அப்படியே ரீகலெக்ட் ஆயிடுச்சு. ரீகலெக்ட் ஆயிட்டு அங்க வந்து உனக்கு ஒண்ணு இருக்குதானே, இருக்குதானே, இருக்குதானே. இப்பதானே 10 மாசத்துக்கு முன்னாடி நீ பேசுன. அதுக்குள்ள இங்க ஒரு பல வருஷ காதல் ஓடுற மாரி பேசுறியே. அது எப்படி? அப்படின்றது எனக்கு ஒரு கொஸ்டின் மார்க் ஆச்சு. அதனால. இல்ல அதுக்கு எனக்கு ஒரே ஒரு கருத்து தான் இருக்கு அதுல. ம்ஹ்ம். சௌந்தர்யா ப்ரொபோஸ் பண்ணதெல்லாம் ஓகே. அதுக்கு 2 பேரும் குடுத்த இவங்க சௌந்தர்யா ரியாக்ஷன் கூட கொஞ்சம் ஜென்யூனா இருந்துச்சு. பட் இவருடைய ரியாக்ஷன் தான் எனக்கு கொஞ்சம் ரொம்ப ஆர்டிஃபிஷியலா இருந்துச்சு. இது எனக்கு எப்படின்னா, ஒரு பொண்ணு ப்ரொபோஸ் பண்றா. அத நீ வந்து ரிசீவ் பண்றது வந்து எப்படி ரிசீவ் பண்ணணும்? அந்த பையன் வந்து ரொம்ப என்ன சொல்றது? எனக்கெல்லாம் வாழ்க்கையில இந்த மாரி நெறைய பேரு சாக்லேட் வாங்கி தரல. இதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க வாங்கி தர்றீங்கங்கிற மாரி சொல்றாரு. எனக்கு அப்படியே ஷாக்கா இருந்துச்சு. ஏன்னா இதாப்பா ரியாக்ஷனு அப்படின்னு. சரி நம்ம எதுவும் சொல்ல முடியாது. நம்ப இத பத்தி சொன்னா பர்சனல்னு அடிக்க வருவாங்க. எனக்கு அந்த ப்ரொபோசல்லாம் ஓகே, கியூட்டா இருந்துச்சு. எல்லாம் ஓகே. அந்த ரியாக்ஷன் தான் கொஞ்சம் இடிச்சுச்சு. ஏன்னா நம்பளே ப்ரொபோசல்னோனே ரொம்ப பயங்கரமா ரியாக்ட் பண்ணி அழுது, அப்படியே விஷ்ணு அவரும் கீழ விழுந்து, அவரும் கால்ல விழுந்து கொஞ்சம் நானும் உங்கள லவ் பண்றேன். அப்படி ஏதாவது ஒரு சொல்லுவாருன்னு நான் எதிர்பார்த்தேங்க நிஜமா. நம்ம தான் அந்த ரொம்ப ஓவரா ரொமான்டிக் மூவிலாம் பார்ப்போம்ல. அந்த ஒரு எஃபெக்ட் எதிர்பார்த்துட்டேன் நானு. அது சரி நம்ம தப்பு தான் அது. மத்தபடி ஆக்சுவலா ஐ டோன்ட் ஹேவ் எனி அதர் கமெண்ட்ஸ் ஆன் தட். ஆனா இன்னைக்கு பவித்ராலாம் பயங்கரமா இப்பதான் திடீர்னு கேம்ல இறங்கியிருக்காங்களாட்டுக்கு. அத இல்லங்க அத எனக்கு நான் இன்னும் எனக்கு லைவ்ல வாண்டடா பண்றாங்களோன்னு தோணுச்சு. பவித்ரா வந்து அவங்களுக்குன்னு ஒரு ரியாலிட்டி இருந்துச்சு. ஓகே. அவங்க சும்மா பண்றது ஒரு ரியாலிட்டி இருந்துச்சு. பவித்ரா வந்து ம். பர்ப்பஸ்ஃபுல்லா பண்ற மாரி இருக்கு. ஒவ்வொரு ஆக்ஷன்ஸுமே சொல்ட்டாங்க. நான் டாக்டர்ன்னு சொல்ட்டாங்க. இப்ப நான் ஊசி போட்டே தான் தீருவேன். இல்லங்க எனக்கு உடம்பு சரியில்ல. இருந்தாலும் நான் ஊசி போட்டு தான் தீருவேன். இல்லங்க எனக்கு ஒண்ணுமே இல்ல. இல்ல நான் ஆப்பரேஷன் பண்ணியே தீருவேன். நம்ம ராணா ஒண்ணு பண்ணுவார்ல, அந்த மாரி பவித்ரா பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு அப்படி ஃபீல் ஆகுது. மேபி உங்களுக்கு மாற்று கருத்து இருந்தா கண்டிப்பா நீங்க சொல்லலாம். அதான் பவித்ராக்கு ஒண்ணே ஒண்ணு தான் நான் சொல்லுவேன். பவித்ராக்கு எப்படின்னா, ஒரு சில்வர் பிளேட்ட வந்து நல்ல கடையில போய் வாங்கிட்டு வந்து,
அதுல வச்சு நாமினேஷன் பண்ண போறோம் அம்மா, உங்களுக்கு பெர்மிஷன் ஓகேவா, உங்களை நாங்க நாமினேட் பண்ணலாமா, இந்த வாரம் உங்களுக்கு நாமினேட் பண்ணலாமா இல்ல அடுத்த வாரம் உங்களை நாமினேட் பண்ணலாமா, நான் அவங்கள்ட்ட ஒரு பெர்மிஷன் லெட்டர் எல்லாரும் வாங்கிட்டீங்கன்னா அப்புறம் அவங்கள நாமினேட் பண்ண வசதியா இருக்கும் கண்டஸ்டன்ட்டுக்கு. அதே மாதிரி எல்லாரும் கருத்து சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் பவித்ரா பேசணுங்கிறதுக்காக ஒரு 2 பாயிண்ட் விட்டுருங்க. அவங்க கடைசியா அந்த 2 பாயிண்ட் சொல்லி முடிச்சிருவாங்க. அப்புறம் வந்து அவங்க பாயிண்ட் சொல்லலைன்னு யாரும் கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க, அதை வச்சு நாமினேட் பண்ணாதீங்க. இதெல்லாம் வந்து அவங்களுடைய ஸ்பெஷல் விஐபி ப்ரிவிலேஜ் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்றது. அத அவங்களுக்கும் தெரியும் அது. பட் இருந்தாலும் என்ன காலையில பண்றது? நீங்க இப்ப நம்ம கான்வர்சேஷன் வந்து நடக்கிறது ஜாக்லின் கூட உங்களுக்கு லைவ்ல ஒரு கான்வர்சேஷன் நடந்துச்சு. அத பத்தி தான் நீங்க சொல்ல வரீங்க? ஆமா ஆமா, அத பத்தி தான் அவங்க நான் சொல்ல தெளிவா வரேன். சொல்றாங்க, இல்லன்னு சொல்றாங்க. ஆனா இல்லை, அது அப்படிதான், அது உண்மைதான் அப்படின்னு சொல்லி அவங்க பேசுனதெல்லாம் வந்து சரி ஓகே, சொல்லு என்னமோ சொல்லு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இல்ல ஒன் பயங்கர செகண்ட் நாமினேட் பாருங்க. சாரி ஒன் செகண்ட் இல்ல முடிச்சிடனே, ஒரே யாரோட ஒரு இதுல நிமிஷம் இருந்து இருங்க, இல்ல ஒரே இல்ல நிமிஷம். பேக்ரவுண்ட் நாய்ஸ் யார்கிட்ட இருந்தோ வருது. பிலீவ் இன் ஐ திங்க் ஐயோ நான் தான் நினைக்கிறேன். ஓகே 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 ஐயோ நான் தான் நினைக்கிறேன். எனக்கு இந்த இப்போ அன்மியூட்ல இருக்குமே தான் காட்டு. அதனால தான் சாரி, எனக்கு ரொம்ப இதா நாய்ஸியா இருந்துச்சு, அதனால தான் சொல்லணும்னு தோணுச்சு. இப்ப எனக்கு வந்து இப்போ கொஞ்சம் ஓகேவா? நான் சொல்லிட்டேன், அந்த அம்மா நடு ரோட்ல நின்னு பேசிட்டு இருக்கு. அப்புறம் ரோட்ல போற வண்டி எல்லாம் நிறுத்துங்கன்னு நம்ம சொல்ல முடியும்? இல்ல இல்ல நான் டாக்ஸில இருக்கேன். இப்போ கொஞ்சம் ஓகேவா? இவ்வளவு நேரம் என் காது மேலேயே கார் போய்கிட்டு இருந்துச்சு. என்ன கொஞ்சம் நவுத்திட்டேன் ஹெட்போன். சாரி. திரும்ப போகுது, திரும்ப காது மேல தான் போகுது. இப்ப ஓகே ஓகே. சோ என்ன சொல்லிட்டு இருந்தேன்? ரைட். இப்ப வந்து பவித்ரா, எனக்கு ஆக்சுவலா இன்னைக்கு நடந்த விஷயங்கள 2 விஷயம் நல்ல விஷயம் என்னன்னா, அந்த ப்ரொபோசலே நல்லா இருந்துச்சு, கியூட்டா இருந்துச்சு. மஞ்சரி திட்டு வாங்கினது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. கடைசியா யாராவது திட்டுவாங்களான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் மஞ்சரிய. அந்த கான்டெக்ஸ்ட் நான் பார்க்கலங்க. அந்த கான்டெக்ஸ்டே பார்க்கல, எதுக்கு திட்டுனாங்கன்னு பார்க்கல. நான் ஒரு 2 ட்வீட்ஸ் பார்த்தேன், ஆனா அந்த லைவ்ல நான் அதை பார்க்கவே இல்ல. ஏன்னா அவங்க கொஞ்சம் கடைசியா நான் ஆர்கே கிட்ட கேட்டுக்கிறேன். பவித்ரா ரொம்பவும், அதாவது பவித்ரா ஒரு குட் பிளேயர் ஓகேவா, ஆனா பெஸ்ட் பிளேயர் கிடையாது என்ன பொறுத்த வரைக்கும். அவங்க நல்ல பிளேயர், பட் அவங்க தான் பெஸ்ட்னா நான் ஒத்துக்க மாட்டேன். ஆனா அதுக்காக அதான் சொல்றேன்ல, இவங்களுக்கு சில்வர் பிளேட்ல வச்சு நாங்க நாமினேட் பண்ணுவோம் பெர்மிஷன் கேட்டுலாம் இனிமேலாம் பண்ணிட்டு இருக்க முடியாது. இதான் இன்னும் 2 வாரம் தான் இருக்கு. அதாவது யார் யார் வரணுமோ எல்லாம் தான் வந்தாகணும். டைரக்டா அத்தனை பேரையும் நாமினேட் பண்ணியே ஆகணும். இதுல வந்து ஜாக்லினை வந்து இவங்க திட்டுறதுக்குலாம் இவங்கெல்லாம் சீரியஸா சொல்றேன். ரஞ்சித்தை மட்டும் ஜாக்லின் வந்து நாமினேட் பண்ணி ஒவ்வொரு வாட்டியும் ஸ்டாப் பண்ணி அவரை எலிமினேட் பண்ணலன்னா இவங்கள ஒருத்தர் போயிருப்பாங்க. அது கிட்டத்தட்ட ஜாக்லினோட பிளே மட்டும்தான், அவளுடைய ஸ்ட்ராட்டஜினாலதான் அவ எலிமினேட் ஆனா. சௌந்தர்யா எவ்வளவு பேசுறாங்க, சாச்சனாவை எலிமினேட் பண்ணதே சௌந்தர்யா தான். அதுக்கு அவ்வளவு ஃபயர் விட்டாங்க இவங்கெல்லாம். இந்த ஃபேன்ஸ் நினைச்சதான் எனக்கு சிரிப்பா வருது. ஏமா சாச்சனாவை எலிமினேட் பண்ணப்போ ஊரே திருவிழா மாதிரி கொண்டாடினீங்களே, ஏமா பவித்ராவும் ஒரு கண்டஸ்டன்ட் தானே, யாரை வேணா அவங்க நாமினேட் பண்ணுவாங்க, அதுக்கேமா இப்படி திட்டுறீங்கிற மாதிரி இருக்கு எனக்கு. அது ஒரு கேம், ஆக்சுவலா கேம்ல யாரை வேணா நாமினேட் பண்ணலாம். அது கேம் நாமினேட் பண்ணுங்கிறது ஸ்ட்ராட்டஜியா இருக்கட்டும். சரி கூட இவங்க எல்லாம் பேசலையா, இங்க இருக்க அத்தனை பேரும் பேசலையா? எனக்கு இது யாரு இல்ல பெர்ஃபெக்ட், யாரு வந்து பிளான் பண்ணல அப்படின்னு எனக்கு ஒருத்தருமே அப்படி யாரும் இன்னசென்ட்டே கிடையாது. எல்லாம் பிளான் பண்ணி அத்தனை கேர்ள்ஸ் எலிமினேட் பண்ணாங்க, அத்தனை பாய்ஸ் எலிமினேட் பண்ணாங்க. எல்லாம் முதல்ல இருந்து அதான் பண்ணிட்டு இருக்காங்க. யாரு பெர்ஃபெக்ட் எனக்கு தெரியல. ஆனா ஒருத்தவங்களை மட்டும் வச்சு இப்ப என்னன்னா நெக்ஸ்ட் 3 வீக்ஸ் ஜாக்லின பேசிட்டே இருப்பாங்க, ஃபைனல்ஸ் வந்துரும். நம்மளாம் என்ன பண்ணலாம், டைரக்டா ஃபைனல்ஸ் பாத்துறோம். இவங்க எல்லாம் பேசிட்டே இப்ப கேமோட ஃபார்மேட் நீங்க வந்து ஜாக்லின் ஃபேன்ஸ் யாராவது இருக்கீங்க அப்படின்னா, உங்களோட ஆசை வந்து ஜாக்லின் வந்து ஃபைனல் ஸ்டேஜ்ல இருக்கணும். எங்க தண்ணியில் மியூட் போடுங்க, ரொம்ப சத்தமா இருக்குங்க. நீங்க பேசுறப்ப மட்டும் அன்மியூட் பண்ணுங்க. உங்களோட ஆசைகள் வந்து ஜாக்லின் வந்து ஸ்டேஜ்ல ஏறணும் அப்படின்றது இருக்கலாம். பட் ஆஸ் பர் த ஷோ ஃபார்மேட் இப்போ நான் பாக்குறது இல்ல, த ப்ரொஜெக்ஷன்ஸ் தட் வாட் தே ஆர் கிவிங் டு அஸ், ஸ்டேஜ்ல வந்து இருக்க போறது முத்துக்குமரனும் தீபக்கும். 3வது 4வது இடத்துல இருக்க போறது வந்து அருணும் சௌந்தர்யாவும். இதுல அருண் வந்து 2வது இடத்துக்கு வரக்கூடிய வாய்ப்புகளுமே உண்டு. தீபக் வந்து 3வது இடத்துல வெளியில வர்றதுக்கும் வாய்ப்பு உண்டு. ஜாக்லினை வந்து 4வது இடம் இல்லனா 5வது இடத்துல தள்ளி அமுச்சு விட்டுருவாங்க. இது உங்களோட ப்ரெடிக்ஷன் டாம்?
இது வந்து ப்ரெடிக்ஷனே வச்சுக்கோ. இல்ல the format that what they are இல்ல giving இல்ல இல்ல அத இல்ல வச்சு ஐ நான் டோன்ட் சொல்றேன். வாண்ட் டு ஹியர். இது ஐ உங்களோட டோன்ட் வாண்ட் டு ப்ரெடிக்ஷன்னா எனக்கும் உங்களோட பிலீவ் இன் ஒரு ப்ரெடிக்ஷன் மட்டும் நிமிஷம். சொல்லுங்க. உன்னோட ப்ரெடிக்ஷனை எங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாத டாம். ஓகே இன்ஃப்ளூயன்ஸ் புரியல எனக்கு. எனக்கு இல்ல சுத்தமா எஸ் புரியல. உன்னோட எஸ் இல்ல ப்ரெடிக்ஷனை இங்க வந்து பாரு நீ வந்து நான் இங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலங்க. ஸ்பேஸ்ல சொல்ற டாம். அம்மா உன்கிட்ட அம்மா இப்ப வெயிட் ஒரு வெயிட் நிமிஷம் வெயிட் இருங்க. வெயிட் நீ ஒரு சொல்லிட்ட, நிமிஷம் இருங்கம்மா. அதுக்கு நான் அம்மா நான் சொல்றேன். எல்லாமே விஜய் நான் டிவி பேசுறேன். நோ ஒரு விஜய் நிமிஷம் டிவி இருங்க. இந்த ஸ்கிரிப்ட்னு உன் கையில எதனா பிடிஎஃப் அனுப்பிச்சாங்களா? ஆமா ஒரே ஒரு நிமிஷம் இருங்க. இவ்ளோ நேரம் பேசுறோம். எல்லாமே அவங்கவங்களோட கருத்துக்கள் பேசுறோம். நான் என்னோட கருத்த பேசுவேன். உங்களுக்கு என்ன சரி, கருத்தோ அத நீங்க தாராளமா நீ பேசுங்க. என்ன வேணா அத மத்ததெல்லாம் கேட்கறதுக்கு சொல்லு. ஜாக்லின் ஆ வரமாட்டான்றத நீ சொல்லாதேன்னு நான் சொல்றேன். அம்மா அவ்வளவுதான். அததான் ப்ரொஜெக்ட் பண்றாங்கன்னு ஒன் நான் செகண்ட். இல்ல சொல்றேன். இல்ல இட்ஸ் நாட் மை விஷன் நான் சொல்லல. அததான் சேனல் ப்ரொஜெக்ட் பண்றாங்கன்னு நான் சொல்றேன். அவங்க டோன்ட் வரி டாம், ஐ ப்ரொஜெக்ட் அக்ரி டு யுவர் பண்றாங்கன்னு மட்டும் பாயிண்ட். சொல்லுங்க. ஆனா நீங்க அந்த பிளேஸ் 4 5 அத நீங்க சொல்லாதீங்கன்னு நான் சொல்றேன். இல்ல இது பிலிவின் ஆக்சுவலி வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஏன் இதை வந்து டாம் ஏன் சொல்றாங்க எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. ஃபர்ஸ்ட் வந்து ஜாக்லினோட ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தான் இந்த வீட்டுக்கு வந்தாங்க. வித்தின் 3 டேஸ்க்குள்ள ஜாக்லினோட ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தான் வந்தாங்க, யாரையுமே அலோவ் பண்ணல. ஓகேவா? நெக்ஸ்ட் இன்னைக்கு ஹைலைட் யார் யாரெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் வராங்களோ அவங்க எல்லாம் ஃபினாலேல இருப்பாங்க. இது அப்சல்யூட்லி நான் டேம் ஷோர் பண்றேன். இது நான் ஃபர்ஸ்ட் வந்து 3 டேஸ் வந்து ஒரு இது நடந்துச்சு. அப்பயே நான் ப்ரெடிக்ட் பண்ணிட்டேன் யார் யார் வர போறாங்கன்ட்டு. பட் அதை நான் எங்கேயும் மென்ஷன் பண்ண விரும்பல, எனக்கு தெரியும். ஏன்னா ஃபர்ஸ்ட் 2 டேஸ் ஃபர்ஸ்ட் டேல இருக்கிற 2 பேர் கண்டிப்பா வருவாங்க, அடுத்த டேல இருக்க ஒரு பர்சன் வருவாங்க, தேர்ட் டேல இருந்து 3 பேர் வருவாங்க. இந்த மாதிரி தான் நான் ப்ரெடிக்ட் பண்ணி வச்சிருந்தேன். அதே மாதிரி தான் இன்னைக்கு நரேட்டிவ் வந்து அப்படிதான் செட் ஆயிருக்கு அப்சல்யூட்லி. ஏன்னா ஒரு நரேட்டிவை இப்படிதான் செட் பண்ணணும்னு இல்லை, எப்படியெல்லாம் செட் பண்ணணுமோ கரெக்டா பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அதை தான் நான் டாம் சொல்ல வராங்க ஆக்சுவலி. நான் அக்செப்ட் பண்ணியிருக்கேன் ஆர்கே. யார் யார் ஃபைனல்ஸ் வருவாங்கன்னு. அது பத்தி எனக்கு ப்ராப்ளமே இல்ல இங்க டாம் சொல்றது. ஆனா அவங்க பொசிஷன சொல்றாங்க. 1 இவங்க, 2 இவங்க, 3 இவங்க, 4 ஏங்க இவங்க. அத நான் தட் ஐ அம் விருப்பம் நாட் ஏபிள் டு படுறேன்னு தட் சொல்லல அக்செப்ட். வாட் மீனிங், பிலிவின். அது நோ என்னோட நோ நோ. விருப்பம் தட் நான் வாட் தே ஆர் சொல்லலங்க. மீனிங் இட். அதத்தான் சேனல் நமக்கு ப்ரொஜெக்ட் பண்றாங்க. ஜெனரல் நீங்க ஆடியன்ஸ்க்கு நீங்க ப்ரொஜெக்ட் அந்த பண்றாங்கன்னு பொசிஷன் நான் அவங்க சொல்றேன். எனக்கு ஏங்க அதுவுமே நீங்க ஒரு அக்செப்ட் பண்ண நிமிஷம் இருங்க. முடியாதுன்னு நான் ஏங்க சொல்றேன். அதையுமே ஒருத்தவங்களும் என்னால ட்வீட் அக்செப்ட் போடுறாங்களா பண்ணிக்க முடியாது. பிலிவின்? ஒருத்தவங்களும் ட்வீட் போடுறாங்களா? எல்லாத்தோட ட்வீட்டுக்கும் நீங்க போய் சண்டை போடுறீங்களா? ஒருத்தவங்களும் என்னோட டாப் 5 அப்படின்னு சொல்லி போடுறாங்களா? தீபக் டாம், நான் போய் ட்வீட்ல இருங்க சண்டை பிலிவின். போடணும்னு அவசியம் இல்ல. பிலிவின் ஒரு நீங்க இங்க நிமிஷம் இருங்க ஹோஸ்டா பிலிவின். பேசுறீங்க. நான் இங்க கேட்கிறேன். அதனால அததான் நான் சொல்றேன். உங்ககிட்ட அது நான் நான் சொல்றேன். அப்படி நினைக்கிறேங்க. ஷோ அப்படி ப்ரொஜெக்ட் பண்ணது நான் நினைக்கிறேன். நீங்க இல்ல இப்படி நினைக்கல. இததான் ஷோ நினைக்கிறாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இவங்க தான் டாப் 5ல இருக்காங்கன்னா அப்படி பேசுங்க. நீ நீங்க டாப் சொல்லாத 5 ஒரு பேசுங்க. எனக்கு பிரச்சனை இல்ல. பிலிவின் டாப் 1 நான் பிலிவின் அதான் ஒரு சொல்றேன். நிமிஷம் டாப் பிலிவின். 5 நீங்க பேசுங்க. 1 அப்படிதாங்க வந்து பேசுறேன். நாங்க நீங்க அப்படி அப்படிதாங்க சொல்லல. பேசுறேன். 1 நோ 2 வெயிட் 3 வெயிட் வெயிட். பொசிஷன் 4th பொசிஷன் சொல்லாதீங்க. டாப் 5ல யார் யார் மட்டும் ஆனா பேர் சொல்லுங்க. பிலிவின் நான் என்ன பேசணுன்றதை நீங்க டிசைட் பண்ண முடியாது. கரெக்டா? என்னோட ஒப்பீனியன் இது இப்படி இருக்குன்றத நான் சொல்லலாம். கண்டிப்பா சொல்லலாம்ல. இப்ப அடுத்து இல்ல டாம் நீங்க அப்படி நினைக்கிறீங்க. பட் எனக்கு அப்படி தெரியல. என்ன பொறுத்த வரைக்கும் இவங்க 5 பேர் இருப்பாங்க அப்படின்னு நீங்க பேசுனீங்கன்னா இந்த கான்வர்சேஷன் ஹெல்த்தியா இருக்கும். நீங்க வந்து எமோஷனலா இருக்கீங்கன்றதை என்னால புரிஞ்சுக்க முடியுது. உங்களுக்கும் ஜாக்லின் ரொம்ப ஒரு நிமிஷம் இருங்க. நோ 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 இதெல்லாம் நோ 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 தேவையில்லாதது பாயிண்ட் டாம். இல்ல எமோஷனலா டாம் இருக்கும் டாம் அப்படிங்கிறது நீங்க ஒன் தேவையில்லாதது. செகண்ட் பேசிட்டு வெயிட் guys வெயிட் ஒரு வெயிட் முடிஞ்சிருச்சு. உங்ககிட்ட விஜய் டிவி இருங்க. ஸ்கிரிப்ட் கொடுத்திருக்காங்களா? அத நீங்க சொல்லாதீங்க. நீங்க ஏன் பொசிஷன் சொல்றீங்க? ஏன் நான் பொசிஷன் சொல்லக்கூடாது? நான் ஷோ இல்ல பாக்குறேங்க. டாம் நீங்க நான் ஷோ டாம் பாக்குறேங்க. ரீசன் சொல்லுங்க. இல்ல டாம் நீங்க ப்ரொஜெக்ஷன் சொன்னீங்களா, அதுக்கு அந்த லாஜிக்கல் ரீசன் மட்டும் சொல்லிருங்களேன். இல்லைங்க ஏன் இந்த பேசவே ப்ரொஜெக்ஷன் விடல. நீங்க வந்தீங்க? அதுதாங்க. பாக்குறவங்க ஏன்னா எல்லாருக்கும் அவங்கவங்களுக்கு ஒரு டிசிஷன் இருக்கும்ல. ஏங்க இத எனக்கு வந்து இது வரைக்கும் நீங்க நம்மளுடைய தண்ணியல் என்ன பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் நானு 5 பேர்த்த இதுக்கு முன்னாடி வச்சிருந்தேன். லாஸ்ட் வீக் முன்னாடி வரைக்கும் 5 பேர் வச்சிருந்தேன். லாஸ்ட் வீக் முந்தின வீக்கே தீனதயாளன் ஒருத்தர் வந்து எங்ககிட்ட சண்டை போட்டாரு. அது வரைக்கும் தீபக் அப்படின்றவர் வந்து நான் டாப் 5க்குள்ளேயே கொண்டு வரல. ஓகேங்களா? அடுத்தடுத்து கொஞ்சம் கொஞ்சமா மெருகேத்தி எல்லா ஃபேமிலி வந்து பேசியும் இப்ப தீபக் முத்துக்குமரன் எப்படி டாப் 5ன்னு கன்ஃபார்மா சொல்றாங்களோ அந்த அளவுக்கு தீபக் ஆட்டோமேட்டிக்கா டாப் 5 அப்படின்னு எல்லாத்தாலையும் பேசப்பட்டுட்டாரு. ஓகேவா? இது வந்து சேனல் கொடுத்த ப்ரொஜெக்ஷன் தான். இட் இஸ் நாட் தட் ஃபேமிலி வந்து டிஸ்கஸ் பண்ணாங்க, அது பண்ணாங்க, இது பண்ணாங்க, அந்த மாதிரி எதுவுமே கிடையவே கிடையாது. ஓகேங்களா? அண்ட் சௌந்தர்யா வந்து 5க்கும் கீழே அந்த டாப் 5லயே இல்லாம போயிட்டாங்க. போன வாரம்லாம் அவங்களுக்கு அடிச்ச ட்வீட் ஆகட்டும், அவங்கள டிஃபெண்ட் பண்றேன்னு சொல்லி ஒவ்வொருத்தரோட ட்வீட்லயும் அந்த நெகட்டிவிட்டி ஆகட்டும், அது வந்து பயங்கரமா இருந்துச்சு. அவங்க ஃபேமிலி வந்து கம்ப்ளீட்டா பயங்கரமான ஒரு 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 கேமை வந்து பிளேஸ் பண்றாங்க. ஓகே, என்னன்னு பிளேஸ் பண்றாங்கன்னா
மத்தவங்க கிட்ட இருக்க இத சொல்லாம, அவங்க பொண்ணு மேல இருக்க அந்த குறைகள மட்டும் சொல்லி, அந்த இடத்துல இருக்கிற நெகட்டிவிட்டிய டைல்யூட் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? டைல்யூட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு, இப்ப நேத்து வந்துட்டு போனவர் தான் லாஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். எல்லார் ஃபேமிலியும் அவங்கவங்க பங்குக்கு என்னென்ன பேச முடியுமோ, அத அத பேசிட்டாங்க. எல்லாரும் ஒரு கம்ப்ளீட் ஃபேமிலியா இருக்காங்க. அம்மா, அப்பா, கூட பொறந்தவங்க இந்த மாரி எல்லாரும் வராங்க. ஜாக்லினுக்கு அவங்க அம்மா மட்டும் இருக்காங்க. சரி ஃபிரெண்ட்ஸ் வேணும்னு அவங்க கேட்டிருக்காங்க. இவங்க 2 பேரும் வராங்க. இவங்க வந்து நேத்து ஜாக்லினோட பாய் ஃப்ரெண்டா இல்ல ஃப்ரெண்டான்றது எனக்கு தெரியாது. ஓகே, சீரியஸா எனக்கு தெரியாது. பட் எல்லாரும் ட்வீட் போறத வச்சு தான் வந்து அவங்க பாய் ஃப்ரெண்ட் அப்படின்றத நான் அஸ்யூம் பண்ணிக்கிறேன். அவரு நேத்து சொன்னப்ப, அவரோட ஃபீட்பேக் வந்து ஜெனுவினா இருந்துச்சு. லிட்டரலா ஜெனுவினா இருந்துச்சு. முத்துக்குமரனுக்கு இதுதான். மஞ்சரிக்கு இதுதான். ஜாக்லினுக்கு இதுதான். ஜெஃப்ரிக்கு மட்டும் மனசு கஷ்டப்பட்டுறக் கூடாதுன்னு சொல்லி அவர் ஃபீட்பேக் குடுத்தாரே தவிர, ஜெஃப்ரிக்கு நான் உண்மையா சொல்லட்டான்னு அவர் கேட்டுட்டு, பட் ஸ்டில் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்ற மாரி ஒரு ஃபீட்பேக்க குடுத்துட்டாரு. பட் இன் டெர்ம்ஸ் ஆஃப் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் வாட் இஸ் த ஃபீட்பேக் தட் ஹி கேவ் வாஸ் வெரி கிளியர். அதுல எந்த ஒரு பார்ஷியாலிட்டியும் இல்ல. ஷோவ எப்படி பார்க்குறாங்கன்றத சொன்னாரு. மக்கள் எப்படி அந்த ஆடியன்ஸ் பார்க்குறாங்கன்றத ரொம்ப தெளிவா ஜாக்லினோட கேம பத்தியுமே அவங்களுக்கு புரிய வச்சாரு. அதுல யாருக்காவது மாற்று கருத்து இருக்கா? இல்ல. அது வரைக்கும் தெளிவா இருக்கும் பொழுது, இன்னைக்கு விஷ்ணு உள்ள போய் என்ன பண்ணாப்ல? எல்லாம் வேற மாரி சூப்பர், சூப்பர் இல்ல எல்லாம் அந்த மாரி, இந்த மாரி அப்படின்னு சொன்னாரே தவிர, எல்லாத்துக்கும் அந்த மாரி, இந்த மாரின்னு சொல்லிட்டு, அங்க எல்லா பாயிண்ட்டையும் பிளேஸ் பண்றது வந்து கேம்க்குள்ள இருக்கவங்களோட இத வந்து உடைக்கிற மாதிரி. ஓகேவா? முத்துக்குமரன் உடைக்கிறதுக்கு ஒரு பாயிண்ட் போட்டாரு. முத்துக்குமரன் வந்து ஐயா நீ படிச்ச காலேஜ்ல வந்து நான் ஹெட் மாஸ்டர்யா, ஃபவுண்டர்யான்ற மாரி தலைவன் வந்து வேற ஒரு பாயிண்ட்ட வெளில போட்டாரு. என்ன பாயிண்ட் போட்டாருன்னா, எக்ஸாக்ட்டா உள்ள கூட்டு போய் விஷ்ணுவோட விஷயத்த வந்து அட்ரஸ் பண்ணுவாரு. அட்ரஸ் பண்ணும்பொழுது என்ன சொல்லுவாரு? தெளிவான ஒரு பாயிண்ட் சொல்லுவாரு விஷ்ணு. தட் ஆ நீங்க நல்லா பேசுற நீங்களே வந்து இவங்களோட வாய்ஸ வச்சு நீங்க கிண்டல் பண்றீங்க. அப்படின்ற ஒரு பாயிண்ட்ட முத்துக்குமரனுக்கு தான் சொல்லுவாரு. முத்துக்குமரனுக்கு 100% தெளிவா தெரியும். அவர தான் அவர் சொல்றாருன்னு தெரியும். ஆனா முத்துக்குமரன் வெளியில வந்து உட்கார்ந்ததுமே என்ன பாயிண்ட்ட பிளேஸ் பண்ணுவார்ன்னா, ஆனா இந்த விஷயம் வந்து ரொம்ப தவறான விஷயம். நான்லாம் இதுவரைக்கும் சௌந்தர்யாக்கு அந்த மாரி பண்ணதே கிடையாது. யார் யாரெல்லாம் பண்ணியிருக்கீங்களோ அப்படின்னு அங்க போட்டாரு. பிளேஸ் பண்ணிட்டாரு. இப்ப நம்ம ரெகுலரா பார்த்து கரெக்ட்டா பார்த்திருக்க ஆடியன்ஸ்க்கு இது போய் சேரும். பட் மெஜாரிட்டியா நார்மலா அந்த எபிசோட பார்க்கக்கூடிய, இல்ல அந்த அந்த இதுவரைக்கும் பார்த்தவங்களுக்கு, முத்துக்குமரன் தங்கமான பையன்ப்பா, அவனுக்கு போய் என்னப்பா தெரியும்? அப்படின்னு அது அப்படியே திரும்பிரும். அடுத்தவங்க மேல திரும்பிரும். ஓகேங்களா? இந்த மாரி பாயிண்ட்ஸ பயங்கரமா அவர் பிளேஸ் பண்ணிட்டே இருக்காரு. விஜய் விஷாலோட கான்ஃபிடன்ஸ விஜய் விஷாலு கான்ஃபிடன்ஸ் இருந்தா என்ன? இல்லன்னா என்ன? அவரு வந்து அடுத்த வாரமோ, அதுக்கு அடுத்த வாரம் அவரா போயிருவாப்புல மிட் வீக்கோ, இல்ல ராத்திரி வந்து கதவ தொறந்து அப்படியே அனுப்பிச்சு விடுறாய்ங்களோ, அது நம்ம பேசவே வரல. இன் டெர்ம்ஸ் ஆஃப் ஜாக்லினுக்கும் வந்து ஒரு பாயிண்ட்ட பிளேஸ் பண்றாரு. ஓகே. ஆ வெளியில இருக்கும்பொழுது மேபி ஐ ஆக்சுவலி மிஸ்ட் த பாயிண்ட். பட் ஜாக்லினோட கேம டவுன் பண்ற மாரியும் பாயிண்ட் பாயிண்ட் அப்படியே அப்படியே சாரல் மாதிரி தூவுறாப்ல. அவர் ஜெனுவனா ஃபீட்பேக் நல்லா விளையாடுற நீ சூப்பர்ன்னு சொன்ன ஒரே ஆள் வந்து தீபக் தான். ஏன்னா தீபக் எப்படி இருந்தாலும் டைட்டில் வின்னர் அடிக்க மாட்டாப்ல, அவருக்கு கொடுக்க மாட்டாங்க அப்படின்றதுனால மனசார வந்து நான் உங்களுக்கு ஃபேன் அப்படின்னு சொல்லி தலைவன் வந்து போட்டு போயிட்டாப்ல. ஓகேவா? இதுல இந்த மொத்த சீக்வென்ஸ நான் எப்படி பார்க்கிறேன்னா, அந்த பர்ட்டிகுலர் எபிசோட ஒரு 2,00,000 பேர் லைவ்ல பார்த்திருக்காங்க. எக்ஸாக்ட்டா இதுவரைக்கும் பிக் பாஸ்ல 2,00,000 பேர் அத்த இதுல பார்க்கல. ஸோ ஆட்டோமேட்டிக்கா சௌந்தர்யாவோட கிராஃப் உள்ள வரும். அவங்களும் மேல வந்துருவாங்க. இப்ப எப்படி இருக்காங்க? ஆல்ரெடி முத்துக்குமரன் இருக்காரு, தீபக் இருக்காரு. சௌந்தர்யாவ உள்ள கொண்டு வந்துட்டாங்க. அடுத்து ஹார்லி குயின் ஆஃப்டர்நூன் எபிசோட்ல உள்ள வராங்க. ஓகேவா? அந்த ப்ரோமோவும் எடுத்ததுமே போட்டு விட்டாங்க. ஆல்ரெடி என்னதான் வந்து லாஸ்ட் சீசன்ல பிரதீப்போட ஓட்டுக்கள் வந்தாலும், மாயா கிருஷ்ணன் ஜெயிக்க கூடாது அப்படின்னு சொல்லி அர்ச்சனாக்கு ஒரு ஓட்டு வந்திருந்தாலும், அந்த காதல் சீக்வென்ஸ வந்து ஒருத்தவங்க என்ஜாய் பண்ணுவாங்க. நேத்து வந்து இவங்க அப்பாவும் சொல்லியிருக்காப்ல, என்னுடைய பையன் தான் வந்து என் பொண்ண டாக்டர் படிக்க வைக்கிறான். அவரு நேத்து ஒண்ணு செட் பண்ணது ஃபுல் நரேட்டிவ் தான். இது எல்லாமே ஒரு ஸ்கிரிப்டட் மாரி இருந்துச்சு. இவங்களும் அர்ச்சனாவும் கம்ப்ளீட்டா டிஸ்கஸ் பண்ணி, நீங்க போய் இத முடிங்க. ஃபர்ஸ்ட் நாள் இத வந்து பேசி முடிச்சிருங்க. அடுத்த நாள் வந்து நான் என்ன பண்ணுமோ, என் பங்குக்கு நான் பண்றேன்னு சொல்லி இருக்கிற லைவ் எல்லாம் உட்கார்ந்து போய் நம்ம பேசுறதெல்லாம் கேட்டுட்டு, எல்லா பாயிண்ட்டையும் ப்ராப்பரா இது பண்ணி பிளேஸ் பண்ணி, ஆல்ரெடி எங்க எங்க தொட்ட 90க்கும் வந்து பிரவீன் பென்னட் உங்களால தான் எங்க வீடு எல்லாரும் சாப்பிடுறாங்க, தூங்குறாங்க, குளிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்லி ஒரு நரேட்டிவ் செட் பண்றாங்க. ஓகே. இட் இஸ் வெரி எவிடென்ட் தட் தே ஆர் வெரி க்ளோஸ் டு த ஷோ. ஓகேவா? அப்படி இருக்கும் பொழுது இந்த 4 பேத்துக்கு ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி இருக்கும்னு நான் நம்புறேன். ஓகேவா? இவங்க கொண்டு போறதுல எனக்கு ஜாக்லின் தான் ஜெயிக்கணும்னு இருக்கு. எனக்கு 100% ஜாக்லின் தான் வந்து அந்த ஃபர்ஸ்ட் இதுல ஜெயிக்கணும்னு இருக்கு. அதுக்கான ரீசனும் நான் குடுக்குறேன். ஏன்னா முத்துக்குமரன் 3 வாரம் அமைதியா உட்கார்ந்திருந்தாப்ல. மெஜாரிட்டியான இடத்துல வந்து ஒல்ட்டி தான் விட்டுருக்காப்ல. தெளிவான கருத்துக்களை சொல்ல தாண்டி ஜாக்லின் அப்படின்ற அந்த ஒரே ஒரு கண்டஸ்டன்ட் மட்டும் தான் இந்த இருந்த 12 வீக்குமே கன்சிஸ்டன்டா ப்ளே பண்ணிருக்காங்க.
அந்த இந்த விஷயத்துக்கு நம்ம என்னதான் முடியவே முடியல, ஒத்துக்கல அப்படின்னு சொல்லி சொன்னாலும், யாருக்கு? இந்த டெவில் வெர்சஸ் ஏஞ்சல் டாஸ்க்ல வந்து ஜாக்லினால முடியல. அவங்களோட நேச்சர் அது இல்லன்னு சொன்னாலும், அங்க அவங்களோட கேம் எந்த இடத்துல கொஸ்டின் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னா, சௌந்தர்யாவும் அவங்க கூட சேர்ந்து அமைதியா உட்கார்ந்ததுனால, இவங்க 2 பேரும் சேர்ந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த பேர் வந்து ஜாக்லினுக்கு வந்து மாறிடுச்சு. ஓகே. கன்சிடர் சௌந்தர்யா அவங்க கேம விளையாண்டு, ஜாக்லின் பாட்டுக்கு அமைதியா, இல்ல மச்சான் எனக்கு இது வராது. நான் இவ்வளவுதான். இதுக்காக திட்டுறாங்களா நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தா, அதுலயும் அவங்களோட தனித்துவம் தெரிஞ்சிருக்கும். இத்தனை வீக்குமே கன்சிஸ்டன்டா இன் டெர்ம்ஸ் ஆஃப் மைண்ட் கேம் ஆகட்டும், டாஸ்க் ஆகட்டும், 12 வீக்ஸ் நாமினேஷன்ல வந்து எல்லா நாமினேஷனையும் இது பண்ணதாகட்டும். ஓகே. தலைவன் விஷ்ணு விஜய் வந்து போய் கூச்சாமே இல்லாம உள்ள ஒண்ணு சொல்றாரு. எல்லா வாரமும் நாமினேஷன்ல வேற மாதிரி பண்ணிட்டேன். சதற விட்டு அதை பண்ணிட்டேன் இதை பண்ணிட்டேன். பொருளுங்கய்யா ஐயா. ஃபர்ஸ்ட் 3 வாரம்லாம் படிக்கிற எல்கேஜி பிள்ளைக்கே தெரியும் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் 3 வாரம்லாம் நாங்கெல்லாம் வந்து ஜெயிக்கிறதுக்கு அழகு இருந்தா போதுமான்னு எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் வீக் நம்ம டாபிக் போட்டோம் இல்லையா பிலிவின்? நம்ம கொஞ்சமா ஒரு 10 பேர்த்த வச்சு ஒரு ஸ்பேஸ் நடத்திட்டு இருந்தோமே, அப்ப வந்து போட்டோம் அறிவு முக்கியமா அழகு முக்கியமானலாம் நாங்க டாபிக் போட்டோம். எப்ப? ஃபர்ஸ்ட் வீக். ஓகேவா? அப்படி நடந்த ஒரு இதுல இந்த கேம்ல தீபக்கு ஃபர்ஸ்ட் 5 வாரம் பிரேக் எடுத்திருக்காப்ல. இப்ப யார் யாரெல்லாம் இவங்க 5 பேரு டைட்டில் வின்னர் 5 டாப் 5ல இருக்காங்கன்னு நம்ம சொல்றோமோ, இவங்க எல்லாருமே பிரேக் எடுத்து விளையாண்டுருக்காங்க. ஆனா எந்த இடத்துலயுமே பிரேக்கே எடுக்காம கொடுத்த ஃபீட்பேக்கை வந்து வாங்கிட்டு தெளிவா அந்த கேமை ப்ளே பண்ண ஒரே ஆள் ஜாக்லின் மட்டும்தான். அதுக்கு டிசர்விங் ஜாக்லின் மட்டும் தான் நான் சொல்லுவேன். 100% ஜாக்லின் மட்டும் தான் டிசர்விங். முத்துக்குமரன் பேச்சு திறன் இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு. அண்ட் செகண்ட் பிளேஸ்ல டு பி ஹானஸ்ட் ஃப்ரம் மை பெர்ஸ்பெக்டிவ் யாரு டிசர்விங் நான் சொல்லுவேன்னா மஞ்சரியை சொல்லுவேன். ஜாக்லின் எந்த அளவுக்கு புரட்டி போட்டு அடிச்சாங்களோ அதே அளவுக்கு லெஃப்ட் ரைட்டு சைடுன்னு சொல்லிட்டு மஞ்சரியும் கொஞ்ச நஞ்ச பேச்சு பேசல. எல்லா இடத்தையும் அவங்களுக்காக அவங்க எந்திரிச்சு நின்றுருக்காங்க. இன் டேர்ம்ஸ் ஆஃப் டாஸ்க் ஆகட்டும், இன் டேர்ம்ஸ் ஆஃப் மைண்ட் கேம் ஆகட்டும், இன் டேர்ம்ஸ் ஆஃப் நாமினேஷன் ஆகட்டும், எல்லாத்தையுமே போய் அவங்க அச்சீவ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. தேர்டு தான் நீங்க என்ன கேட்டீங்கன்னா நான் முத்துக்குமரன் சொல்லுவேன். இது என்னோட பெர்ஸ்பெக்டிவ். இதை நான் யாருக்கும் திணிக்கிறதுக்கு சொல்ல. திஸ் இஸ் கம்ப்ளீட்லி மை பெர்ஸ்பெக்டிவ். இந்த வகையில நான் கேமை பாக்குறதுனால, இவங்க இந்த மாதிரி ஒரு நரேட்டிவ் செட் பண்றதுனால இந்த பொசிஷன் இவங்க கொடுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். முடிக்கிறதுக்குள்ள இவங்க பேசாதீங்க அவங்க பேசாதீங்க தயவு செஞ்சு யாருமே சொல்லாதீங்க. என்னோட கருத்தை நான் சொல்றேன். என் கருத்துல முரண்பாடு இருந்துச்சு அப்படின்னா, இல்லைங்க நீங்க சொல்றீங்க அது உங்களோட கருத்து, என் கருத்து இதுதான், நான் இவங்க தான் இப்படின்னு சொல்லுங்க. நான் இந்த பொசிஷன் சொல்லணும் அந்த பொசிஷன் சொல்லணும் அப்படின்னு சொல்லி என்ன நீங்க வந்து இது பண்ணாதீங்க. அது யாரா இருந்தாலும் சரி. ஆக்சுவலி டாமோட பாயிண்ட்டை நான் ஒரு 80% அக்ரி பண்றேன். எனக்கு அதில் ஃபியூ திங்ஸ் மட்டும் சேஞ்சஸ்ல இருக்கு. அதை நான் அப்புறமேட்டு அட்ரஸ் பண்ணிருக்கேன். கடைசியாக அட்ரஸ் பண்ணிக்கிறேன். நான் நைட் ஸ்பேஸ்ல அட்ரஸ் பண்றேன். ஏன்னா இன்னும் அர்ச்சனா உள்ள வரல. எனக்கு அவங்கள்ட்ட பார்த்துட்டு தான் நான் அட்ரஸ் பண்ணணும்னு இருக்க சில விஷயத்தெல்லாம். ஐநோ அதான் அவங்க அப்பா அம்மா வந்து அட்ரஸ் பண்ணிட்டு போயிட்டாங்களே டாம். பட் என்ன கண்டென்ட் வருதுன்னு பாக்கணும்ல. அவரு லிஃப்ட் பண்றாங்க ஹார்லி குயின் எல்லாம், அதெல்லாம் பாக்கணும்ல. அப்படியே அழகா இறக்கி வச்சாப்ல விஷ்ணு விஜய். என்ன பூர்ணிமாவை பத்தி கண்டென்ட் இறக்கி வச்சாப்ல. புரியுதா? போன சீசன்ல இருந்தவங்க எல்லாம் இது, இங்க வந்து பொட்டியை தூக்கிட்டு போனவங்க எல்லாம் அந்த மாதிரி இந்த மாதிரி. ஓய் உனக்கு வன்மம் இருக்குன்னா நீ வச்சுக்க. போன சீசன்ல போயிட்டாங்கல்ல, பேசல. நீ உட்காந்து எனக்கு பிடிச்சிருக்கான்னு உட்காந்து போன சீசன்ல கெஞ்சிட்டு தான் இருந்தீங்க. இந்த சீசன்ல அவங்க இருக்காங்கன்னா இருக்கிறத வச்சு பேசுங்க. உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதுன்னா இல்லாதவங்களை பத்தி எதுக்கு பேசுறீங்க? பட் ஒரே ஒரு பாயிண்ட்டுக்கு மட்டும் நான் ரொம்ப முரண்பாடுறது வந்து, அந்த டாப் 3 சொன்னீங்கல்ல, ஜாக்லின் கடைசியா, ஜாக்லின், மஞ்சரி, முத்துக்குமரன். அது எனக்கு முத்துக்குமரன் செகண்ட் வரும்னு ஆசை. ரீசன் ஒன்னே ஒண்ணுதான். ஏன்னா அவர் வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து இருக்காரு. வீக்ல ஃபர்ஸ்ட்ல இருந்தே கேம் விளையாண்டுருக்காரு. செட்டிலா நடுவில் பிளே பண்ணாரு. அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். 3 வீக்ஸ் வந்து செட்டிலா பிளே பண்ணனால அக்செப்ட் பண்ணிக்கிறேன். பட் மஞ்சரி ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்து வந்திருந்தாங்கன்னா, இப்ப மஞ்சரி ஃபர்ஸ்ட்ல இருந்து வந்திருந்தாங்கன்னா நான் ஜாக்லினுக்கு கூட சப்போர்ட் பண்ணிருக்க மாட்டேன். ஆக்சுவலி நான் பிராங்கா சொல்றேன். ஏன்னா நான் மஞ்சரிக்கும் முத்துக்குமரனுக்கும் இது வரைக்கும் மெஜாரிட்டியான பிளேஸ்ல நான் ஓட் போட்டிருக்கேன். அதனால சொல்றேன் ஐ வில் கோ வித் மஞ்சரின்னு தான் நான் சொல்லுவேன். ஷீஸ் அங்க வந்து விஷ்ணு விஜய் ஒரு பிளேஸ் பண்ணாரு. இங்க அட்ரஸ் பண்ற சில விஷயத்தான் இவங்க அவங்க ஃபேன் பேஜஸ்ல அட்ரஸ் பண்ற விஷயத்தெல்லாம் இருந்துகிட்டு அங்க போய் அட்ரஸ் பண்ணிருக்காங்க. ரியல் அண்ட் ரா அப்படின்ட்டு. ஆக்சுவலி அங்க இருக்கிறதுலயே பக்கா ரியல் அண்ட் ராவா தெரியாது. பட் அந்த ரானஸோட விளையாடுறது மஞ்சரி மட்டும்தான். அந்த ராவோட கன்சிஸ்டன்சி எந்த இடத்துலயும் குறையல. ஒரு போர்டு அதுக்கு மேலையும் ஏறல. அதுக்கு கரெக்டான மீட்டர்ல விளையாண்டது அவங்க மட்டும்தான் எனக்கு தோணுச்சு. இதுக்கப்புறம் அட்ரஸ் பண்ணுங்க. ஏதாவது முரண்பாடு இருந்துச்சுன்னா நான் அதுக்கப்புறம் பேசுறேன். இல்ல உங்கள்கிட்ட இல்ல டாம், இல்லங்க நீங்க இங்க மத்தவங்க 80% அக்ரி பண்றேன் 20% அக்ரி பண்ணல நீங்க ஒரு விளக்கம் கொடுத்தீங்கல்ல, அது ஏற்புடையதா இருக்கு. நான் அதுக்கு அக்ரி பண்றேன்னு நான் சொல்றேன். டாம் இப்ப நான் பேசவா?
ம். நீங்க உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு 5 பேர் சொன்னீங்க. அது எனக்கு பிரச்சனையே இல்ல அது. அது உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ. பட் சேனலோட பாயிண்ட் ஆஃப் வியூன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ராங்கா வைக்கிறீங்க ஒரு 5 பேர. 1, 2, 3, 4, 5ன்னு. அதுதான் எனக்கு முரண்பாடா இருக்கு. நீங்க 5 பேர சொல்லுங்க. ஆனா நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3ன்னு சொல்றது தான் என்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அதுதான் திரும்பவும் லதா சொல்றேன் அம்மாவுக்கும் பிலிவின். நான் சொல்லிடுறேன் ஒரு பிலிவின். நிமிஷம். நீங்க பேசி முடிச்சிட்டீங்கன்னு நான் சொல்லி முடிச்சிடுறேன். லதா அம்மாவுக்கும் அதுதான் பிரச்சனையா இருந்திருக்கும்னு நான் நெனைக்கிறேன். ஸோ நீங்க சொல்லுங்க டாப் 5 நீங்க லிஃப்ட் பண்ணி இந்த 5 பேர கொண்டு வராங்கன்றது எனக்கு பிரச்சனையே இல்ல. நீங்க அருண சொல்லுங்க, விஷால சொல்லுங்க, யார வேணாலும் சொல்லுங்க. ஆனா அந்த நம்பர் பொசிஷன எப்படி குடுக்குறீங்கன்னு தான் எனக்கு அதுதான் நான் கேட்கிறேன். நம்பர் 4 ஜாக்லின் அது ரொம்ப ஸ்ட்ராங்கா விக்கிறீங்க அத. அது என்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஓகே அது உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூனா சொல்லுங்க. நான் அது அக்செப்ட் பண்ணிக்கிறேன். பட் அவ்ளோ ஸ்ட்ராங்கா நீங்க அத நான் அப்பதான் கேட்டேன். அது உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவா? அப்படின்னு நான் திரும்ப திரும்ப நான் 2 வாட்டி நான் அந்த வார்த்தைய நான் கேட்டேன். சேனல் கொண்டு வராங்க, சேனல் கொண்டு வராங்கன்னு நீங்க சொல்றீங்க. அதுக்கு தான் ஐ திங்க் லதா அம்மாவும் சேனல் உங்ககிட்ட குடுத்தாங்களான்னு கேட்டாங்க. நான் அதுக்கு அக்ரி நான் இப்ப பண்றேன். எக்ஸ்ப்ளனேஷன் குடுத்துட்டேன். ஓகே, ஓகே. இல்ல அதுக்கு நான் இப்ப ஓகே. எக்ஸ்ப்ளனேஷன் நான் குடுத்துட்டேன். ம். நான் அதான் சொல்றேன். அந்த டைம் நான் பேசினதுக்கான ரீசனும் அதுதான். மேபி லதா அம்மா வந்து பேசினதுக்கான ரீசனும் அதுதான். இப்ப நீங்க டாப் 3 சொன்னீங்கல்ல. ஐ அக்ரி வித் ஆர்கே. மஞ்சரி என்னால டாப் 2ல கொண்டு வரவே முடியாது. ஈவன் ஐ வில் கிவ் 4 ஆர் 5 தான் என்ன பொறுத்தவரைக்கும். அவங்களோட குவான்டிட்டி ஆஃப் ப்ளே நான் இங்க கொஞ்சம் பார்க்குறேன். எவ்வளோ நம்பர் ஆஃப் டேஸையும் நான் கவுண்ட் பண்றேன். ஏன்னா மத்தவங்கள கம்பேர் பண்ணும்போது அவங்களோட ப்ளே ரொம்ப நல்லா இருந்துச்சு. குவாலிட்டி ஆஃப் ப்ளே வெரி வெரி குட். ஈவன் ஜாக்லின விடவும். பட் நான் மத்த ஃபேக்டர்ஸ் பார்க்கும்போது, இவங்கள கன்சிடர் பண்றத விட, இந்த 100 டேஸ் யார் இருந்திருக்காங்களோ நான் ஸோ ஈவன் 1 அண்ட் 2ல முத்து அண்ட் ஜாக் அது அந்த எந்த பொசிஷனா இருந்தாலும் எனக்கு ஓகே தான் அது. பட் 3 பொசிஷன்ல மேபி சௌந்தர்யாவா இருக்கலாம்னு எனக்கு தோணுது. 4த் மேபி மஞ்சரி, 5த் யாரா வேணாலும் இருக்கலாம். ஸோ நான் 5த் பொசிஷன கம்ப்ளீட்டா எம்ப்டியா தான் வச்சிருக்கேன் இப்போதைக்கு. நீங்க சொன்ன கருத்துல தான் பிலிவின் நானும் இருந்தேன். இந்த வாரம் இவங்க வச்ச நரேட்டிவ்ல இவங்க இத தான் ப்ரொஜெக்ட் பண்றாங்க அப்படின்றத நான் சொன்னேன். அவ்வளவுதான். அக்செப்ட் அத நான் அக்செப்ட் விருப்பப்படுறேன் அப்படின்னு நான் சொல்லவே இல்ல, இல்ல. நான் அது எனக்கு விருப்பமே கிடையாது. அக்செப்ட் பண்ணிக்கிறேன் டாம். பட் நீங்க சொன்ன அந்த நீங்க பேசிட்டே இருக்கும்போது ஒரு ஸ்ட்ராங்கா பேசுறீங்க நடுவுல. விஜய் டெலிவிஷன் இவங்க 5 பேர 4வது இங்க தூக்கி போடுறாங்கன்னும்போது, அது ரொம்ப ஒரு மாரி இல்ல இருந்துச்சு கேட்கறதுக்கு. அதனால தான் நாங்க மேல வந்து இல்ல பேசுனோம். பிலிவின் அது ஆக்சுவலி டெலிபரேட்டா தெரிஞ்சுன்னு நான் சொல்றேன். அக்செப்ட் எதனால பண்ணியிருக்காங்க. நான் சொல்லிடுறேன். நாங்கலாம் சொல்றப்ப நாங்க அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ஈவன் லதா அம்மாவுமே அக்செப்ட் இல்ல பண்ணிக்கிறாங்க. ஒரு கிளாரிட்டி மட்டும் நான் கொடுக்கணும்னு இருக்கேன். ம். அதுல இல்ல ஏன்னா அந்த கிளாரிட்டி ஏன் கொடுக்கணும்னு இருக்கேன்னா ஒரு விஷயம் இங்க நடந்திருக்கு. இந்த 3 டேஸ் ஃபேமிலி என்ட்ரி இருக்குல்ல. ஃபர்ஸ்ட் ரெண்டு ஃபேமிலி லாஸ்ட் 2 ஃபேமிலியும் உங்களுக்கு யாரும் தெரிஞ்சிருக்கும். மஞ்சரி தீபக் மஞ்சரி லாஸ்ட் வந்து ஜாக்லின் அண்ட் ஹூஸ் தட் முத்துக்குமரன். ஓகேவா? ஸோ இவங்க 4 பேரும் தான் அடுத்த இதுக்கு போறாங்க. ஓகேவா? இந்த 2 டேஸ்ல சென்ட்ரல் டேல பாக்குறீங்கன்னா ஒருத்தவங்க மட்டும் தான் இருப்பாங்க. நல்லா நோட் பண்ணீங்கன்னா தெரியும். சௌந்தர்யா மட்டும் தான். அதுல பவித்ரா, அஞ்சிதா, ராணுவ இருப்பாங்க. அதுல ஆடு ஒன்னா இருக்கிறது மட்டும் சௌந்தர்யா. நல்லா நோட் பண்ணிருந்தீங்கன்னா தெரியும் ஆக்சுவலி. ஓகேவா? இது இல்லாம அருணும் வந்து லாஸ்ட் டேல இருப்பாரு. விஷாலும் வந்து ஃபர்ஸ்ட் டேல இருப்பாரு. ஓகேவா? ஏன்னா அங்க அங்க நல்லா விளையாடுறதுல அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா விஷால் இருப்பாரு. அந்த 4 பேர்ல ரயானுக்கு முன்னாடி. ஏன்னா 100 டேஸ் நீங்க கம்பேர் பண்ணீங்கல்ல, அதுபடி பாத்தீங்கன்னா விஷால் முன்னாடி இருக்காரு. அதே மாரி இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஜாக்லின், முத்துக்குமரனுக்கு அடுத்தது வந்து அருண் இருக்காரு. சோ இப்படி பார்த்தாலுமே ஆல்மோஸ்ட் 7 மெம்பர்ஸ் வந்துருது. நான் அததான் இந்த வாரத்தோட இந்த ஜாக்லினோட ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸ் சேர்த்து வந்துட்டாங்க. இன்னைக்கு வர்றது வந்து 2 பேரா மொத்தம் 6 பேர் வந்திருக்காங்க. ஓகேவா? ஈரோடு மகேஷ் அண்ட் அர்ச்சனா வராங்க. விச் மீன்ஸ் அருண் அண்ட் முத்துக்குமரன் மஞ்சரி. ஓகே. தென் அடுத்தது மார்னிங் 4 பேர் வந்திருப்பாங்க. அதுவும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ கீப்பிங் ஆன் நரேட்டிவ் இருக்குல்ல, டெலிபரேட்டா இப்ப தெரிஞ்சிருச்சு நமக்கு. அதை தான் பத்தி பேசணும். அதுதான் டாம் அதை அவங்களுக்கு ஏன்னா அது ரொம்ப தெரிஞ்சிருச்சு இப்ப ஈஸியா. அதனாலதான் அந்த டாம் வந்து கன்ஃபார்மா சொல்றாங்கன்னு எனக்கு தோணுது. எங்க சீசனா நம்ம பார்க்குறோம்ல. ஓகே. போன சீசன் நீங்க நம்ப மாட்டீங்க. என்ன நீங்க இன்னைக்கெல்லாம் வந்து எனக்கு கமெண்ட்லலாம் போட்டாங்க. போன சீசன்ல நீ யாரோட ஃபேன் அப்படின்லாம் கேட்டு நக்கல்லாம் அடிச்சாங்க. ஐ டோன்ட் ரெக்ரெட் ஃபார் பீயிங் மாயாஸ் ஃபேன் அட் ஆல். ஓகே. அங்க ஸ்டேஜ்ல நின்ன 3 பேத்துல யார் அந்த இடத்துக்கு தகுதி அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன பொறுத்தவரைக்கும் மாயா மட்டும் தான். நான் லிட்டரலா மாயா செகண்ட் பொசிஷன் கூட நீங்க குடுக்கலையே. வின்னர் வந்து அது தெரிஞ்சிருச்சு. அது ஒரு நரேட்டிவ் தான். அந்த சீசனுக்கு குடுத்த அந்த வின்னருமே வந்து கம்ப்ளீட் நரேட்டிவ் பிகாஸ் ஆஃப் Pradeep Antony and so and so things which happened okay in favor of her for a week. அத தவிர அந்த இடத்துல அவங்களுக்கு அது டிசர்விங்கே கிடையாது ஃப்ரம் மை பெர்ஸ்பெக்டிவ். ஆனா 3வது அவங்க நின்னதுக்கு நான் லிட்டரலா அழுதேன். நீங்க நம்ப மாட்டீங்க. சீரியஸா நான் அழுதேன். பிகாஸ் ஐ வாஸ் லிட்டரலி கனெக்டட் டு மாயா லைக் எனிதிங்.
நான் பர்சனலா அந்த சீசன் அந்த எபிசோட் பார்க்குறப்ப நான் அழுதேன். அப்ப வந்து ஒரு சீசனுமே இத்தன சீசன்ல ஜெனுவனா ஒருத்தவங்க நாம நெனச்சு வின் பண்ணியிருக்காங்க அப்டின்னா, எனக்கு ஆரிய தவிர வேற ஒருத்தருமே வின் பண்ணல நான் நெனச்ச ஆளு. ஒரு சீசன்ல கூட. அங்க மேல போய் என் ஃபர்ஸ்ட் சீசன் எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாத சீசன்ல கூட, அங்க ஸ்டேஜ்ல நின்னதுல ஸ்நேகன் தான் டிசர்விங் டூ பி டைட்டில் வின்னர். ஓகே. அங்க அவர் பேர் என்ன? அவர் பேர் என்ன? ஆரியா? அவர் பேர் என்ன? ஒருத்தர் இருப்பாப்ல. ஆரவ். ஆரவ். சோ சீசன் டு சீசன் இது நடக்கிறது தான். பட் அடுத்த ஃபார்மேட் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறேன். இதுவரைக்கும் நல்லா போயிட்டு இருந்துச்சு. இவங்கள தானே இப்படி வச்சு இந்த தராசுல பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதுக்குள்ள இவனுங்க வந்து புதுசா நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது என்னடா பிரமாதம்? ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் நாங்க வச்சிருக்கோம் அப்படின்ற மாரி கொண்டு வந்து இறக்கும்பொழுது அது அக்செப்டபிளா இல்ல. எனக்கு பார்க்கும்பொழுது அது அக்செப்டபிளா இல்ல. பட் இன்னும் சம்டைம்ஸ் ஹார்ட் ட்ரூத் அப்படின்னு நினைச்சிட்டு மூவ் ஆன் ஆயிக்க வேண்டியதான். அவ்வளவுதான். அடுத்து ஆஸ் பெர் மைக் ரெக்வெஸ்ட் ஐ திங்க் BB8 நீங்க கடைசியா தான் வந்தீங்க. உங்களுக்கு முன்னாடி ஆஷிக்கு குடுத்தேன், ரோஷினி குடுத்தேன். நல்லா வந்துருவீங்களே ஜிங் ஜிங்னு. ஐயா ஒரு நிமிஷம் இருங்க. ஒரே ஒரு நிமிஷம் இருங்க. பேசுங்க ஆஷிக். டாம். சொல்லுங்க. அதாவது டெவில் டாஸ்க்ல வந்து அம்மாவ பார்த்து பயந்தியா அப்படின்னு சொல்லி மஞ்சரி கேட்பான். அப்ப பயப்பில்ல, ஏன்னா நீ என் அம்மா அப்படின்னு இல்லைன்னு சொல்லும். அந்த மாதிரி மஞ்சரி ஜெயிச்சாலும் ஜெயிக்காட்டினாலும் அது என் மஞ்சரி. அதுதான் ஜாக்குக்கும் அதுதான் முத்துக்கும். அதான் என் ஜாக்கு, அதான் என் முத்துன்னு நான் போயிடுவேன். அதனால எனக்கு வந்து அது வந்து பெருசா இது பண்ணுமா அப்படின்றது மேபி உங்களுக்கு இப்படி ஒரு, அதாவது லாஸ்ட் சீசன்ல மணியை நிப்பாட்டும் போது ஒரு இது இருந்ததுல அந்த மாதிரி தான் இருக்கும். அது ஏன்னா நம்ம அப்படி ஃபாலோ பண்ணியிருக்கோம். பட் எனக்கு என்னன்னா இப்போ இது இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸுன்னு வந்தாங்கல்ல, அதுவே எனக்கு ஃபேரா தெரில. இப்போ ஜோடிலாம் பார்ப்போம்ல, ஜோடியில திடீர்னு நல்லா அடிக்கிட்டு இருப்பாங்க, டக்குன்னு ரிங்க கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணையிலே நமக்கு ஒரு மாதிரி கனெக்ட் ஆகும். இவன் சப்பாத்தி மாவுல மேரி மீன் எழுதுறான், எப்படா முடியும்னு ஓட்டி ஓட்டி பார்த்தாலும் லைவா இருக்கிறதுனால ஒன்றும் தப்பிக்கவும் முடியல. சரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அண்ணன் வேற சந்துல தான் உலாவிக்கிட்டு இருக்காரு. அண்ணன் வரவும் வாய்ப்பு இருக்கு. இல்ல அதெல்லாம் சாதா அதனால உலாவிக்கிட்டு இருப்பாப்ல. ஒண்ணும் கவலைப்படாதீங்க. எனக்கு அது வந்து என்னன்னா எனக்கு கனெக்ட் ஆகல. 2வது இது வந்து ஃபேராவும் எனக்கு வந்துட்டு தெரியல. இது 2 விஷயம் எனக்கு இருக்கு. நீங்க சொன்ன அந்த பாயிண்ட்ல மேபி அந்த இது சேனல்ன்ற அந்த ஒரு வார்த்தை நீங்க கான்சியஸா சொன்னீங்களா என்னன்னு தெரியல. அதனால கூட உங்களுக்கு பிலிவனுக்கும் அவங்களுக்கும் ஹர்ட் ஆயிருக்கலாம். மத்தபடி அது உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவா இருந்தா எனக்குமே அப்படிதான் தோணுது. ஏன் தோணுது அப்படின்னா, அந்த நரேட்டிவ் செட் பண்றது, கொண்டு வர்றது. ஏன்னா இப்போ இந்த